செய்தியை பார்த்து வருகிறோம். ஜெயக்குமார் கடிதத்தின் பேரில் ரூபி மனோகரனிடம் போலீசார் நேற்று விசாரணையை மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அவருடைய மரணத்தில் ரூபி மனோகரனுக்கு தொடர்பில்லை என்ற முடிவிற்கு காவல்துறையினர் வந்திருப்பதாக தற்பொழுது அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, தொடர்ந்து இது குறித்தான விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இது போன்ற ஒரு முடிவிற்கு போலீசார் வந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மர்ம மரணத்தில் நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரனுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது என போலீசார் முடிவிற்கு வந்திருப்பதாக தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. நேற்றைய தினம் போலீசார் நடத்திய அந்த ரூபி மனோகரனிடம் நடத்திய விசாரணையில் இத்தகைய முடிவிற்கு போலீசார் வந்திருப்பதாக தெரிய வருகிறது. முக்கியமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக காங்கிரஸ் நிர்வாகி நெல்லை மாவட்ட கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் தன்சிங் என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மர்மமான முறையில் அவருடைய தோட்டத்தில் எரிந்த நிலையில் அவருடைய உடலானது மீட்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வந்தது. இதற்கிடையே மரண வாக்குமூலம் என்ற பெயரில் கடிதமானது ஒன்று கிடைத்திருந்தது. அந்த கடிதத்தில் பலரினுடைய பெயரானது ஜெயக்குமார் எழுதியது போன்ற அந்த கடிதத்தில் பலரினுடைய பெயரானது குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் ரூபி மனோகர் உள்ளிட்ட பலரினுடைய பெயர் அதில் இருந்த ஒரு நிலையில் பலருக்கும் போலீசார் சம்மன் அனுப்பி இருந்தார்கள். அந்த அடிப்படையில் ரூபி மனோகரனிடம் நேற்றைய தினம் போலீசார் விசாரணை என்பது நடைபெற்று இருந்தது. முக்கியமாக அந்த மரண வாக்குமூலம் என்ற பெயரில் கிடைத்த அந்த கடிதத்தில் ரூபி மனோகரன் 75 லட்சம் பணம் வாங்கியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் ஜெயக்குமாருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டு இருந்தது. அந்த கடிதத்தின் அடிப்படையில் ரூபி மனோகரனிடம் நேற்று போலீசார் விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள். ஜெயக்குமாருக்கும் ரூபி மனோகரனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, 75 லட்சம் பணம் வாங்கியது உண்மைதானா என்ற கோணத்தில் போலீசார் தொடர்ந்து ரூபி மனோகரனிடம் நேற்றைய தினம் விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள். நீண்ட நேர விசாரணைக்கு பிறகு ஜெயக்குமார் மரணத்தில் ரூபி மனோகரனுக்கு எந்தவித தொடர்பும் கிடையாது என்ற முடிவுக்கு போலீசார் வந்திருப்பதாக தெரிய வருகிறது. மேலும் ரூபி மனோகரனுக்கு 75 லட்சம் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அதற்காக கொலை மிரட்டல் விடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் கூட போலீசார் உறுதி செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் செல்வாக்கு படைத்தவர் என்ற அடிப்படையில் 75 லட்சம் ரூபாய் ஜெயக்குமாரிடம் ரூபி மனோகரன் வாங்க வேண்டிய தேவை என்ன என்ற கோணத்தில் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் போலீசார் இத்தகைய முடிவிற்கு வந்திருக்கிறார்கள். மேலும் ரூபி மனோகரனும் கூட இந்த விசாரணையின் போது பணம் வாங்கவில்லை என்றதை நிரூபித்து இருக்கிறார். தான் ஜெயக்குமாரிடம் பணம் வாங்கவில்லை என்பதையும் அந்த விசாரணையின் போது நிரூபித்து இருக்கிறார். இதற்கிடையே போலீசார் இத்தகைய முடிவிற்கு வந்திருக்கிறார்கள். ரூபி மனோகரன் உள்ளிட்ட பலருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் ரூபி மனோகரனிடம் விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணையினுடைய இறுதியில் இந்த ஜெயக்குமாரினுடைய மர்மமான மரணத்தில் ரூபி மனோகரனுக்கு எந்தவித தொடர்பும் கிடையாது என்ற ஒரு முடிவுக்கு போலீசார் வந்திருக்கிறார்கள். இத்தகைய முடிவை அடுத்து ரூபி மனோகரன் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்த வகையில் தொடர்ந்து ஒரு புறம் விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ரூபி மனோகரனுக்கும் இந்த மர்மமான இந்த மரணத்திற்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது என்று போலீசார் முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.